ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, மே 1ஆம் தேதி குருவின் பெயரும் நடைபெற இருக்கின்றது. மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர இருக்கின்றார். அனைவருக்கும் நமஸ்காரம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024. இந்த குரு பெயர்ச்சி பலன்களில் பொதுவான விஷயங்கள் என்ன, அதாவது குரு எந்த இடத்துல உட்கார்றார், அவருடைய பார்வை மற்றும் இந்த பயிற்சியினால் எந்தெந்த கிரகங்களுக்கு நல்ல விசேஷ பலன்கள் உண்டு, சின்ன சின்ன மிஸ்டேக்கெலாம் வரும், அது மாதிரி நிறை குறைகள் எல்லாமே கலந்து வரக்கூடியதான். 1/5/2024 புதன்கிழமை குரு பயிற்சி பெயருது. இப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னாவே ஆண்டு பலன்களாக சொல்லக்கூடிய குரு பயிற்சி 9 கிரகத்தில் மிக சிறப்பான உன்னதமான ஒரு பாக்கியஸ்தானத்தைலாம் சொல்லக்கூடிய அற்புதமான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம். குரு பெயர்ந்தால் எல்லாத்துக்குமே ஒரு கோடி புண்ணியமா, அல்லது அதாவது பிரகஸ்பதிம்பார். பிரகஸ்பதியோடைய விஷயம் என்ன அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சியுடைய முழு பலனை பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டிலும் நல்லவர்கள் என்ன ஒன்று, கொஞ்சம் மனபலம் அப்பப்போ குறைஞ்சி போயிடும். அதனால் உங்களை நீங்களே நெகட்டிவாக நினச்சிக்கிடுவீங்க. அந்த ஒரு எண்ணத்தை தூக்கி தூர வீசிடுங்க நண்பர்களே. நம்மளால் முடியாது, நம்மளாம் பாவம், நம்மளாம் பிறந்ததே பயனில்லை, விருச்சிக ராசிலே பிறக்கக்கூடாது, இந்த மாதிரியான எண்ணங்களை தூக்கி நீங்கள் வெளியில் வீசிட்டிங்கன்னா உங்களைப் போல் ஒரு வெற்றியாளர்கள் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. அதை மெய்ப்பிக்கும் விதமாக 11 உங்களுக்கு கேது பகவான் 7ஆம் இடத்திலே அமர்ந்து ராசியை குரு பார்க்கிற ஒரு நிலை. அற்புதமான காலகட்டம், சரிங்களா? அர்த்தாஷ்டம சனி, வீரியம் குறையும், கவலைப்படாதீங்க. இன்னும் அடுத்த வருடம் இன்னுமே குறைஞ்சிரும், சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு அனைத்திலும் சிறப்பு. திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் நீண்ட நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், வயது 30 ஆயிடுச்சு, 30+ ஆச்சு, 35+ ஆச்சு, ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, அந்த மன வாழ்க்கை இனிதே அமைகின்ற அற்புத காலம் இது. அப்போ திருமண அமைப்புகள் கைகூடி வரும், ஒரு நல்ல ஏற்றத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அமைப்புகளுக்கு சிறப்பு. ஏற்கனவே மறுமணத்திற்காக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறவங்களுக்கும் மறுமண அமைப்புகளும் கைகூடி வருகின்ற ஒரு சிறப்பானது ஒரு நல்ல காலகட்டம், அதற்கும் சிறப்பு. ஆக திருமணம், மறுமணம், இருமணத்திற்கும் இக்காலகட்டம் மேன்மை. ஏற்கனவே மன வாழ்க்கையில் 1008 பஞ்சாயத்து சார் ஓடிட்டு இருக்குங்க சார். 1 இல்லை 2 இல்லை, தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இருந்தது, மன வாழ்க்கை பிரிவினை வரைக்கும் போயிடுச்சு. இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்தவங்க கூட ஒன்று விலகி அடுத்தடுத்து திருமணத்தை நோக்கி பயணப்பட்டுரும், ரிசல்ட் கிடச்சிரும். அப்படி இல்லையா மீண்டும் ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடும். ஏதேனும் ஒரு விதத்தில் வாழ்க்கையில் இருந்து வந்த பின்னடைவுகள் விலகி ஒரு நல்ல வழிகாண்பிக்கக்கூடிய, ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்தது ஒரு நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகின்றது. அதை நம்ம மனதில் நல்ல உள் வாங்கிக்கிட வேண்டியது அவசியம். அந்த விதத்தில் மன வாழ்க்கை சிறப்பு, மன வாழ்க்கையும் அமையும். முதல் விஷயம். 2வது, வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் மிகுந்த காலம். நல்ல வேலை வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தில், தாராளமாக முயற்சியுங்கள். யாரெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த முயற்சிகளின் பலனாக நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பிடிச்ச இடத்துல வேலை கிடைக்கும், அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்கிற மாதிரி வேலை கிடைக்கும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஒர்க் கொஞ்சம் ப்ரெஷராக நகரும். 10 சனி பார்ப்பது ப்ரெஷரோடு நகரும், அவ்வளோதான். கொஞ்சம் சிரமப்படுங்க, பரவாயில்ல. ஏன், லாபம் கிடைக்கும். இங்கே பாருங்க, வேலை தான் உங்களுக்கு தொந்தரவு பண்ணும், வருமானம் அதற்கு நிகராக நன்றாக வரும். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, சரிங்களா? உடன் வேலை செய்பவங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க சின்ன சின்னதாக, அல்லது நம்ம வேலையே எல்லா வேலையும் போட்டு ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க. அந்த டேபிளில் ஆள் இல்லை, இந்த டேபிளில் ஆள் இல்லை, சரி இல்லை அதுக்கு என்ன பண்ணுங்கிறீங்க, கொஞ்சம் இந்த வேலையை மட்டும் சேர்த்து பார்த்துட்டு போயிருன்னு கொடுப்பாங்க. வேறு வழி இல்லாமல் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஆக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் அந்த அமைப்புகள் அதிகரிக்குமே தவிர பெரிதாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வருமானம் நன்றாக தான் வரும், சரிங்களா? அதில் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதேபோல் உத்தியோகத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பிடித்த இடத்துல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, பிடித்த இடத்துக்கு நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறது, பிடித்த இடத்துக்கு நல்ல டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கிறது. இதெல்லாம் சிறப்பு மிகுந்த காலகட்டமாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமைகின்றது. ஆக உத்தியோகம் மேன்மை. தொழிலில் இதுநாள் வரையிலும் இருந்து வந்த நெருக்கடிகள் ஒரு புறம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வருமானத்தை குவிக்கின்ற, லாபத்தை குவிக்கின்ற காலகட்டம் இது. ஆக தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு லாபங்கள் நன்முறையில் அமைகின்ற
அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. ஆக லாபங்கள் தொழிலில் இந்த காலகட்டத்தில் உண்டு. தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி வளரும். தொழிலில் போடப்பட்ட முதலீடுகள் ஓரளவுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கிற தொழிலை சின்ன சின்னதாக வழக்கமாக போகிற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், பெரிதாக விரிவுபடுத்தாதீங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அதுலேருந்து வர்ற லாபத்தை எடுத்து போடுங்க, கடன் வாங்கி போடாதீங்க. சரிங்களா? முதலீடுகளை மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுட்டிங்கன்னா போதும். நல்ல நகர்வு இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. சரிங்களா? அதனை அடுத்ததாக இந்த தொழில் பார்த்திங்கன்னா ரொம்ப மந்தமாக போய்கிட்டு இருந்ததெல்லாம் இப்போ சூடு பிடிச்சி வருமானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது அந்த விதத்தில் நல்லது. சரிங்களா? ஓகே. குழந்தை பாக்கியம், யாரெல்லாம் புத்திர பாக்கியத்திற்காக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க, குழந்தை பாக்கியம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமானது ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, அந்த ஒரு அமைப்பு நீங்கள் பார்த்துருந்துக்கிட வேண்டியது அவசியம். அதனை அடுத்ததாக இந்த மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, குழந்தை பாக்கியத்திற்காக யாராவது மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த மருத்துவத்தின் பலனாக ஒரு நல்ல ஏற்றத்தை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த ஏற்றங்கள் உங்களுக்கு நல்ல முறையிலே பயனளிக்கும் அப்படிங்கிறது அந்த மருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க, கர்ப்பப்பை பிரச்சனை இருந்தவங்க, விந்தணு பிரச்சனை இருந்தவங்க அனைவருக்கும் மருத்துவத்தின் பலனால் புத்திரபாக்கியம் கிடைக்கும். ஒரு முறை அதுக்கு முன்னுக்கு போயிட்டு நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுருங்க. ஒரு சிலருக்கு குலதெய்வ ஆற்றலால் மீண்டும் எளிமையான முறையில் கூட குழந்தை கிடைக்கலாம். ஆனால் இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகோ அல்லது மருத்துவத்துக்கு பிறகோ புத்திரபாக்கியம் சொல்லக்கூடிய வம்ச விருத்தியை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? பொருளாதார ரீதியாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே, கடன் அமைப்புகளே சிக்கி தவிச்சிக்கிட்டு இருந்தோம்ங்க. பொருளாதார ரீதியாக ஒன்றும் பெருசாக உயர முடியலைங்க. இந்த மாதிரியான தொந்தரவுகள் யாருக்கெல்லாம் இருந்ததோ அவர்கள் இந்த காலகட்டத்தில் பெரிதாக பொருளாதார ரீதியாக சஃபர் ஆக மாட்டீங்க. பயப்படாதீங்க. பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக, கையில் 4 காசு பார்க்கக்கூடிய காலகட்டமாக, லாபங்களை சம்பாதிக்கக்கூடியது ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல ஏற்றங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக எனது அருமை நண்பர்களே, இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக நல்ல நகர்வு, பொருளாதார ரீதியாக 4 காசு சேமிக்கிறது, பொருளாதார ரீதியாக 4 பேருக்கு நீங்கள் கடன் கொடுக்குற அளவுக்கு இந்த காலகட்டம் மேன்மையை தரும். அந்த அளவுக்கு வருமான ஓட்டமும் சிறப்பாக இருக்கும். சேமிக்கவும் செய்வீர்கள். கடன் அமைப்புகளில் இருந்து சிக்கி தவித்து வந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகளை எல்லாம் மடவென குறைக்கும். ஆக கடன் தொந்தரவுகள் இனிதே குறைகின்ற ஒரு அதி உன்னதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே, ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டிலும் அடிக்கடி ஹெல்த் தொந்தரவாக இருக்கும். கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடமாகவே ஹெல்த்தில் அடிக்கடி நீங்கள் அடி வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. விருச்சிகராசி நேயர்களுக்கு ஹெல்த்தில் அடிக்கடி தொந்தரவுகள் வந்துக்கிட்டும் போய்கிட்டு வந்திருக்கும். அந்த அமைப்புகள்லாம் இப்போ குறைஞ்சி ராசியை குரு பார்க்கிறார். சுகஸ்தானத்திலே அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நேர் பார்வையாக குரு பார்ப்பது, அது ஒரு 2க்கும் 5க்கும் உடைய பஞ்சமாதிபதி, தன பஞ்சமாதிபதி ராசியை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அது ஆரோக்கியத்தை அப்படி தூக்கி நிறுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தியை அப்படி குழந்தைகளுக்கு தூக்கி நிறுத்தும். வயதானவர்கள், குழந்தைகள் யாரெல்லாம் அடிக்கடி சஃபர் ஆகிட்டு இருந்தீங்களோ ஆரோக்கியத்தில் அந்த ஹில்னஸ்லாம் குறைஞ்சி ஆரோக்கியம் மேம்பட்டு விடுகின்ற ஒரு அற்புதமானது ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். அப்போ நீங்கள் உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் முறைப்படுத்திக்கிட்டீங்க, இன்னும் ஆரோக்கியம் நல்ல மேன்மை அடையும். பெரிதான மருத்துவ செலவுகள்னு போகவே போகாது. ஆரோக்கியம் மேம்படுகின்ற அற்புதமான காலகட்டம். கல்வியில் நல்ல ஏற்றம் பெறுவீர்கள் நண்பர்களே. கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகும் நண்பர்களே. உயர்கல்வி அமைப்புகளில் முயற்சி செய்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் நல்ல ஏற்றம். பிடித்த படிப்பை படிப்பது, பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா இது நாள் வரையிலும் 4ஆம் இடத்துல சனி அமர்ந்து உயர்கல்வியை தடை பண்ணிக்கிட்டு இருந்தார் சரியில்லாமல். இப்போ பள்ளி படிக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மை நீடிக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. 4ல் சனி இன்னுமே நீடிக்கிறார். ஆனால் அந்த ராசியை பார்க்கின்ற குரு பகவானால் அந்த தாக்கம் குறையும். உயர்கல்வி சிறப்பாகவும் பள்ளி படிப்பில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு சற்றே மந்தத்தன்மையை அதிகப்படுத்துகின்ற விதமாகவும் இந்த ஆண்டு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். அந்த விதத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஏன்னா இந்த ஆண்டு கல்வியில் குழந்தைகள் மீது நீங்கள் கவனம் வச்சுக்கணும். உங்கள் வீட்டில் விருச்சிக ராசிக்கார பாப்பாங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சம் பார்த்து கவனித்து இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? ஆனால் உயர்கல்வியை பொறுத்த மட்டிலும் நல்ல ஏற்றம் இந்த காலகட்டத்தில் மேன்மையை வழங்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. சரிங்களா?
விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த பதிவில் பார்ப்போம். காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி செவ்வாயுடைய ஆதிக்கம் கொண்ட ராசி. லக்னமாக இருக்கட்டும், ராசியாக இருக்கட்டும், மிக சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் இடத்தை குரு பகவான் மிக சிறப்பாக பார்வையிடக்கூடிய அமைப்பு என்று சொல்லலாம். 2, 5ஆம் பார்வையாக இருக்கக்கூடிய உங்களுடைய இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் 7ல் இருந்து பார்க்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2, 5 கூடிய உங்களுடைய இடத்தை பார்க்கக்கூடியது ஜென்மமாகவும் 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். இது நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பில் கோடி புண்ணியத்தை கொடுக்கறதுல முதல் இடம் இப்போ உங்களுக்கு தான். ஏன்னா 7ஆம் பார்வையாக பார்க்குறார், சப்தமமாக பார்க்கக்கூடியார். அந்த அமைப்பு எல்லாருக்குமே கிடைக்காது. எந்த ஒரு சனி பகவானுடைய தொந்தரவும் அவ்வளவாக இல்லை. உங்களுக்கு ராகு கேது சிறப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் படாத பாடுபட்டு இருந்திருப்பீங்க. எப்படின்னா பங்காளி சண்டை, வீட்டு சண்டை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, குழந்தைங்கள்னால நிறைய விரைய செலவு, இதெல்லாம் இருந்துச்சா இல்லைங்களா? கண்டிப்பாக இருந்திருக்கும். பல பேருக்கு இருந்திருக்கு. நம்ம ஜாதகம் பார்க்கும்போது பார்த்துருக்கோம். ஸோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு இனி வரும் காலகட்டங்கள் விமோச்சனம். மே மாதத்துலேருந்து ஹாப்பியாக இருக்கலாம். நல்ல முயற்சி எடுங்க. அருமையான உழைப்புக்கு நல்ல பலன் உண்டு. நிறைய வருமானம் வரப்போக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருந்துச்சோ குரு பகவானுடைய பார்வையினால், அந்த பிரகஸ்பதியோடைய பார்வையினால் மிக சிறப்பான பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாங்க. சரிங்க, உங்களுடைய இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய அமைப்பில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் முன்னேற்றம் ஃபஸ்ட்டு இருக்குங்க. என்ன நீங்கள் பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கீங்க, அடிமை தொழிலாக வேலைக்கு போகிறீங்க, அல்லது சுய தொழில் செஞ்சிட்ருக்கீங்க, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், எந்த நிர்வாகத்தன்மையாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. குரு உங்களுக்கு அமைதியும் சாந்தத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள், மிக அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. அதே போல் குழந்தைகள்னால நல்ல பேர் வாங்குவீங்க. குழந்தைகள் ஏதாவது ஒரு பரிசு வாங்கிட்டு வருவாங்க. அப்படி அமையக்கூடிய அமைப்பு உண்டு. வீட்டில் கரண்ட்டு பிரச்சனை அல்லது தண்ணி சாக்கிற பிரச்சனையெல்லாம் விருச்சிகத்தை சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடு தோஷம், வாஸ்து குற்றம், இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சிகத்துக்கு ரொம்ப சிறப்பு. அப்படி இதெல்லாம் துணிஞ்சு நீங்கள் ஆரம்பிக்கலாம். இல்லைங்க வீடே இல்லை, இடம் மட்டும் வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னா வீடு கட்டக்கூடிய காலகட்டங்கள் அருமையாக இருக்குங்க. அதனால் எப்போ குரு நல்ல இடத்துக்கு வராரோ அப்போ நம்ம நல்லதாக அதை பயன்படுத்திக்கணும். ஏன்னா 1 நாள் 2 நாளில் 1 இயர் பயணிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த 1 வருஷத்தை நல்லதுக்கு பயன்படுத்திட்டிங்கன்னா அது எப்பயுமே நிலைத்து இருக்கும். அதுதான் குரு நல்லா இருக்கும் போது தான் கல்யாணம் பண்ணுறோம், குரு நல்ல நிலையில் இருக்கும் போது தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல தான் தொழிலும் வீடும் நம்ம அமைச்சுக்கிறதுங்க. விருச்சிக ராசிக்கு என்னென்ன நட்சத்திரம்? விசாகம் இருக்குது, கேட்டை இருக்குது, அனுஷம் இருக்குது. அப்போ கேட்டைக்கு முதலிடம் சொல்லலாம். கேட்ட நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம், குரு பார்க்குறார், ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதே போல் அனுஷம் சகோதரர்களிட்ட நல்ல இணக்கம், நல்ல ஒற்றுமையை கொடுக்கும். அவங்கனால ஏதாவது பயன்பாடு இருக்கும், ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூட்டு தொழில் முயற்சிகள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ரியல் எஸ்டேட்டு, அதே போல் பொது ஜனங்கள் மாதிரி பொது இடத்துல இருந்து செய்யக்கூடிய வியாபாரங்கள் அனைத்துமே வெற்றியாக நல்ல லாபத்தை பல மடங்கு பெருகக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். மேற்கொண்டு நீங்கள் என்னன்னா 8ஆம் இடங்க. அப்போ திடீர் பண வரவு. ஒரு சிலர் சொல்லுவாங்க லாட்ரியில் போடட்டுமா அல்லது மற்ற ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு கிடைக்குமா யோகம்னு. வராத பணம் வரும், வாரா கடன் வருங்கிற மாதிரி. வராத எந்த படமாவது நின்றுட்டு இருந்துச்சுன்னா, சிக்கலை ஏற்படுத்திட்டு இருந்துச்சுன்னா அது இந்தாங்கன்னு கொண்டு கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த அமைப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. குரு பகவான் உங்களுக்கு சிறப்பானது இருந்தாலும் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா சனி பகவானோட அமைப்பு. சில விஷயங்கள் நம்ம கவனத்தில் இருக்கிறதுக்கு பாவகிரக தொடர்போ பாவகிரகங்களுடைய அமைப்போ நம்ம பார்க்கணும். அப்போ ராகு கேது அமைப்பை வச்சு தான் இதை சொல்கிறோம். அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ மருத்துவ செலவை கொடுக்கும். கவனமாக முன்னாடியே போய் செலவை பார்த்துக்குங்க. அதுக்கு முன்கட்டியே நம்ம பார்த்துக்கும் போது நிறைய ஒரு மருத்துவ செலவை நம்ம குறைச்சிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ வருமுன் காப்போம். உடம்புக்கு தொந்தரவுன்னு தெரிஞ்சனே போய் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. மேற்கொண்டு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய துறைங்க நாங்கள் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தாங்க. ஆன்மீகம் உங்களுக்கு நல்லா இருக்கிறார். ஏன்னா ஆன்மீகமே குரு தான், அவர் தான் வழிகாட்டி, அவர் தான் சாஸ்திரி.
அப்போ அவரே உங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான அற்புதமான காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஜெயிப்பீங்க. யார் யார் இந்த நட்சத்திர லக்னம் ராசியில் இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு விருச்சிகத்திற்கு உண்டு அப்படின்னு ஹாப்பியாக சொல்லலாம். அதே போல் நீங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் எந்த கனவுகள் வச்சுருந்தாலும் அதுவும் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது, மக்களுக்கு நிறைய தொடர்பை கொடுக்கக்கூடிய கம்யூனிகேஷனை கொடுக்கக்கூடிய இடமாகவும் இருக்கிறனால நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி விருச்சிக ராசி நேயர்களுக்கு. அதனால் முயற்சியை நல்லா நீங்கள் போடுங்க. நிறைய பணவரவு புகழாரம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு சில பரிகாரம் மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஏன்னா விருச்சிகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம்னு ஏன் சொன்னேன்னா விசாகம் அங்கே இருக்குது. திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு இடுங்க. நாளிக்கிணறு, கடல் மற்றும் முருகனுக்கு ஒரு 3 அபிஷேக பொருள், விபூதி, பன்னீர், தேன் உங்கள் கையால் கொடுத்து வியாழக்கிழமை சென்று வழிபாடு எடுங்க. சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு எடுங்க. ஏன்னா இந்த குலதெய்வ வழிபாடு சில நாள் நீங்கள் தவிர்த்திருப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா கட்டத்தோட அமைப்பு அப்படி இருக்குது. ஸோ அதெல்லாம் தொடர்ந்து எடுங்க. தை மாதம் ஆடி மாதம் கூட நீங்கள் குலதெய்வ வழிபாடு எடுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குடும்பத்தோடு எடுக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு தான் அற்புதமான வழிபாடு. பொங்கல் வச்சு நெய்வேத்தியத்துக்கு என்னென்ன நம்ம கொடுக்க முடியுமோ அபிஷேகத்துக்கு கொடுத்து புத்தாடை வாங்கி கொடுத்து நல்ல பொறுமையாக வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. இந்த ஆண்டு அமோகமான ஆண்டாகவும் வெற்றி ஆண்டாகவும் 90% அற்புதமான காலகட்டத்தை எல்லாரும் இறை அருளாலும் குரு அருளாலும் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் பயன்பாட்டுக்கு வச்சுக்குங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். காலபுருஷனுக்கு 8வது ராசி விசாகம் 4ஆம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2024 ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஏன்னா கடந்த ஆண்டு குரு பகவான் மேஷத்தில் இருந்தார், 6ஆம் இடத்துல இருந்தார். 6ல் குரு ஸ்தான பலம் இல்லை கடந்த ஆண்டு. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் இடத்துக்கு குரு வந்துடுறார். இப்போ 7ஆம் இடத்துக்கு குரு வரும்பொழுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது, ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. முதல்ல ஸ்தான பலம் சிறப்பாக இருக்குதுங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 7ஆம் இடம் ஸ்தான பலம் இல்லையா? அப்போது இது நாள் வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடம் என்பது முதல்ல கணவன் மனைவி, கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் ஸ்தான். அப்போது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு, நண்பர்கள்கிட்ட பிரச்சனை இருந்தது, கூட்டு தொழிலில் பிரச்சனை இருந்தது, திருமணம் கைகூடி வரல. ஏன்னா ராசியை பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்த்தாரு. டென்ஷனாக இருந்தீங்க, பரபரப்பாக இருந்தீங்க, மந்தி சூட்டு மாதிரி இருந்தீங்க. ஆனால் இப்போ எல்லாமே தலைகீழாக மாறுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குரு 7ஆம் இடத்தில் இருக்கிற குரு அத்தனையும் நல்லது செய்ய போகிறார். இப்போ ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஒரு காரியம் சாதிக்க முடியாமல் திரும்பி வந்தீங்கன்னு சொல்லலாம். இல்லை லேட் ஆச்சு, ஒரு 2 நாளில் முடிக்க வேண்டிய வேலையை 20 நாள் முடிச்சுட்டு 20 நாள் நடந்தீங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஆண்டு எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும், நண்பர்களால் நல்லதே நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று சந்தோஷமாக அன்னோன்யமாக இருக்கக்கூடிய காலகட்டம். கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். 7ஆம் இடம் சிறப்பாக குரு இருந்து ராசியை பார்க்கறதால கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, இழந்த செல்வாக்கை, இழந்த கௌரவத்தை நீங்கள் மீண்டும் இந்த ஆண்டு பெறப்போகிறீர்கள், சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். இந்த விருச்சிக ராசிக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெடுக்குன்னு பேசிட மாட்டாங்க. தன்னுடைய எதோ ஒரு விஷயத்தையும் மனசில் போட்டு அதாவது பூட்டி வச்சுப்பாங்க. 8ஆம் இடம் இல்லை, அதனால் வெளிப்படையாக பேச மாட்டாங்க. எதையும் சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு யோசனை பண்ணி சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு பொக்கிஷமான ஒரு ஆண்டு.
திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக கைகூடி வரும். அதுவே ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க. குருபலன் வந்தாச்சு அப்படின்னா, குருபலன் வந்தாச்சுன்னா திருமணம் கைகூடி வரும். திருமணத்துக்கான ஒரு உகந்த ஆண்டு, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ 7ஆம் இடம் என்பது சிறப்பான ஒரு அம்சம். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு அன்னோன்யமாக இருக்கக்கூடிய அன்பு நிலை, பிரிந்த உறவினர்கள் நண்பர்கள்லாம் ஒன்று சேருவாங்க, இன்றைக்கி எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாராட்டுவாங்க. அப்படி ஒரு நிலை வந்தாச்சின்னு சொல்லலாம். குரு பார்வையை பற்றி பார்க்கலாம். குரு பார்வை 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குது. சூப்பருங்க. அதாவது 11ஆம் இடம் என்பது இருக்கிற இடத்துலையே அற்புதமான இடம். அப்போ 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால், அப்போ தொழில் நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருந்தால் தானே 11ஆம் இடம் லாபம் நிறைய வரும். 11ஆம் இடம் என்பது லாபம் மட்டுமல்ல, எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போது ரெட்டிப்பு வருமானம் வரும். 10ஆம் இடத்தை குரு பார்த்தார், தொழில் நல்லா போச்சு, உத்தியோகம் நல்லா பண்ணீங்க, சந்தோஷமாக இருந்தீங்கன்னு சொல்லலாம். ஆனால் 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா தொழிலில் ரெட்டிப்பு வருமானம் வருது. ஏன்னா சென்ற ஆண்டு விதைத்த விதை இந்த ஆண்டு முளைக்குது, முளைச்சி உங்களுக்கு பலனை தருது. அப்போது இந்த 11ஆம் இடத்தை குரு பார்க்குதுன்னு சொன்னால் வருமானத்தில் அளவிட முடியாத ஒரு வருமானம். 11ஆம் இடம் என்பது கோட்டீஸ்வர யோகம், குபேர சம்பத்து, ஒரு வங்கி கணக்கு உயரக்கூடிய ஒரு நிலை. செலவு இருக்கும், சுப செலவுகள் இருந்த போதெல்லாம் அதை தாண்டி வங்கியில் போய் உட்காரோம் காசு, செலவெல்லாம் தாண்டி. இது பெரிய விஷயம் இல்லையா? கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க. 7 சனி நடக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்திருக்கலாம், இல்லை சென்ற ஆண்டு பிரச்சனை இருந்திருக்கலாம். ஏன்னா சனி பார்த்தார் ராசியை. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பிரிவினை வந்திருக்கும். அது தற்காலிக பிரிவினையாக மாறி அது இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கான். இல்லை நிரந்தர பிரிவினை வந்துட்டு டைவர்ஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் புதுசாக இன்னொரு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு 2வது திருமணத்துக்கான ஒரு காலகட்டமும் வந்தாச்சு. விருச்சிக ராசியில் இருப்பவர்கள், இந்த டைவர்ஸ் ஆனவங்க, முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவங்க, அதுலேருந்து வெளியில் வந்தவங்களுக்கு இன்னொரு திருமணத்துக்கான ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு. மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டு. நீங்கள் ப்ராப்பராக என்ன நினைக்கிறீங்க? போன வருஷம் நல்ல வருமானம் வந்துச்சு, கடைக்கண்ணி ஓப்பன் பண்ணிங்க, இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணிங்க, இப்போ காசு பணம் ரெட்டிப்பாக வருதுயா, என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த பிளான் சக்ஸஸ் ஆகும், எண்ணிய செயல் ஈடேறும். இப்போ 11ஆம் இடம் ரொம்ப சிறப்பாகிடுது. ராசியை குரு பார்க்குறார், தெளிவான சிந்தனை. சனி பார்த்தது டென்ஷன் மந்திச்சு விட்ட மாதிரி இருந்தீங்க, ஒரே ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி விருச்சிக ராசிகள்லாம். நான் சனி பார்க்க உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க. இப்போது குரு பார்க்க கோடி நன்மை. தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக முளைப்போடு ஈடுபட்டு சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ராசியை குரு பார்க்கலாருன்னா சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து, அதாவது இழந்த அந்தஸ்தை, இழந்த கௌரவத்தை நீங்கள் மறுபடியும் புதுப்பித்து நீங்கள் பெரிய லெவலில் பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். அடுத்தது 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 3ஆம் இடம் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எடுக்கிற காரியங்கள் பெருசாக சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம். இப்போ எல்லாமே இளைய சகோதர சகோதரிகள் அன்னோன்யமாக அவங்க வீட்டுக்கு நீங்கள் வர, உங்கள் வீட்டுக்கு அவங்க போக, பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. எடுக்கின்ற காரியங்கள் ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய வெற்றியை தேடித்தரும், இமாலய வெற்றியை தேடித்தரும். சிறிய முயற்சி பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் வெளிநாட்டு பயணத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு தயாராக இருங்க. இந்த விருச்சிக ராசிக்கு பொறுத்தவரையிலையும் 5ல் உங்களுக்கு குரு பகவான் இருக்கார். அதை விட ஒரு முக்கியம் 4ல் சனி பகவான் இருக்கார். அப்போ 4ஆம் இடத்து சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. என்னங்க நீங்கள் ரொம்ப கோடீஸ்வர யோகம் குபேர யோகம்னு சொல்கிறீங்களே. ஆனால் 7ஆம் இடத்துல குரு இருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னால், சனி பகவான் ஒரு பக்கத்தில் உங்களுக்கு ஒரு வீழ்ச்சி
சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் இந்த குரு பகவான் ஒரு பெரிய சாதனையை படைக்கக்கூடிய ஒரு நல்லதையும் செய்கிறார். அப்போது நீங்கள் நல்லா சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க. இன்னொரு கல்யாணம் திருமணமாக 2வது திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு 2வது திருமணம், வீடு வாசல் மனை பங்களா கார்னு வசதி வாய்ப்பாக வாழ போகிறீங்க. எண்ணிய செயல் ஈடேற போகிறது அப்படின்னு சொல்லலாம். அர்த்தாஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது, பயப்படாதீங்க. 5ல் ராகு இருக்கிறார். இப்போ 5ல் ராகு இருக்காருன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் என்ன நடக்கும்? பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். இருந்த போதிலும் அந்த வீட்டு அதிபதி நல்ல நிலையில் 7ல் இருக்கார். ராகு கெடுக்க நினைச்சாலும் அந்த குரு 5ல் நல்ல நிலையில் இருக்கிறதால எந்த பிரச்சனையும் தலைக்கு வருது, தலைப்பாயிட போகும். பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல ஏதாவது இடர்பாடுகள் வரலாம், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை.